Hi friends, welcome to Roja family. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குக்கர்ல prawns பிரியாணி எப்படி பண்றதுங்கறத நம்ம பார்க்க போறோம். நீங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாந்தா கண்டிப்பா subscribe பண்ணிட்டு அந்த bell ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ ப்ரான்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணி அரிசியை ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நம்ம பிரியாணி அரிசியை ஊற வச்சு சேர்க்கும்போது நல்லா அரிசி நல்லா நீள நீளமாக வரும். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு ஜாதிபத்திரி, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் தக்காளியும் எவ்வளோ தூரம் வதங்குதோ அந்தளவுக்கு நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மல்லி புதினா ரொம்ப சேர்க்க பிடிக்கலன்னா கொஞ்சமாக சேர்த்தாலும் போதும். எனக்கு இதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரான்ஸ் வேகம் குக் ஆயிரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதனால் நம்ம ஒரு 8 நிமிஷம் மூடி போட்டு வச்சா போதும். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இனி நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ 1 கப்புக்கு 1/2 கப் அளவில் தண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் பிரியாணி நல்லா குலையாமல் நல்லா கரெக்டான பதத்தில் வரும். இப்போ கழுகி வச்சுக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். இதில் உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட் டைமில். இப்போ இதை மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும். ரொம்ப லோ ஃப்ளேமும் வேண்டாம், ஹை ஃப்ளேமும் வேண்டாம்.
ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் வச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக வந்துடுச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. அடி பிடிக்காமல் அவ்வளோ சூப்பராக வந்திருந்த பிரியாணி. வா, இப்போ நமக்கு சூப்பரான ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.